Welcome to Rainbow Civil Service Academy. April 17, 2021 உடைய current affairs பார்க்க போறோம். இந்த current affairs பார்க்கறதன் மூலமாக TNPSC, Bank, SSC, RRB and Police examsக்கு தேவையான current affairs cover ஆயிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். Double mutant coronavirus variant. The National Institute of Virology recently shared a data showing the breakup of 361 genome sequenced samples that were collected between January and March 2021. India recently became the second most COVID-19 infected country in the world. This was mainly due to the double mutant variant as they spread faster. The transmission of the mutant is 20% greater than the other mutant varieties of COVID-19. ஸோ ரீசெண்டாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மியூட்டன்ட் கொரோனா வைரஸ் வேரியன்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. அதனால தான் வந்து அதிகமாக கொரோனா வைரஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் ஏப்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா செகண்ட் மோஸ்ட் COVID-19 இன்ஃபெக்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இருக்குது, செகண்ட் பிரேசில் அண்ட் இந்தியா தேர்ட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பிரேசிலை ஓவர் கம் பண்ணி இந்தியா வந்து செகண்ட் மோஸ்ட் கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கக்கூடிய நாடாக இருக்கு. Eat Smart Cities Challenge and Transport for All Challenge. The Ministry of Housing and Urban Affairs recently launched the Eat Smart Cities Challenge and Transport for All Challenge. The main objective of the Eat Smart Cities Challenge is to create an environment of right food practices and habits. The Transport for All Challenge aims to make public transport safe, comfortable, affordable and reliable. So, இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ரெண்டு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் சேலஞ்ச், அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்ச். ஈட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சிட்டிஸில் ஈட்டிங் ஹேபிட்டை ப்ராக்டிஸாக ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஆல் சேலஞ்ச் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சேஃபாகவும் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில். The Ministry of Commerce and Industry, Sri Piyush Goyal, recently chaired the first meeting of the National Startup Advisory Council. National Startup Advisory Council. It was constituted by the Department for Promotion of Industry and Internal Trade. So, Department for Promotion of Industry and Internal Trade வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை ஸ்ரீ பியூஷ் கோயல், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர் வந்துட்டு சேர்ல மீட்டிங்ல உட்கார்ந்துருக்காரு. The main objective of the council is to advise the government of India on measures needed to build a strong ecosystem to nurture innovation and startups in the country. ஸோ இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸையும் சரி இன்னோவேஷனையும் எப்படி நல்லா அதற்கான ஒரு ஸ்ட்ராங் மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது. Regulations Review Authority 2.0. The Reserve Bank of India recently established the Regulations Review Authority 2.0. The authority is to function for a period of 1 year. Functions of Regulatory Review Authority 2.0. The RRA will review the regulatory prescriptions internally. It will also review the regulatory prescriptions by seeking suggestions from regulated entities and stakeholders. It will work towards easing the implementations of regulatory prescriptions. Deputy Governor Rajeshwar Rao has been appointed as the head of Regulations Review Authority 2.0. So, RBI வந்து ரீசெண்டாக ரெகுலேஷன்ஸ் ரிவ்யூ அத்தாரிட்டி 2.0 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பீரியட் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனேட் காலம் 1 year அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ரெகுலேட்டரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ பேங்கிங் சிஸ்டம்குள்ள அதெல்லாம் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கப்படுது. இதோட ஹெட்டாக வந்து டெபுட்டி கவர்னர் ராஜேஸ்வர் ராவ் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ரூரல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். The Ministry of Health and Family Welfare recently released the Rural Health Statistics Report. According to the report, there is an overall shortage of specialist doctors at the community health centers. Government of India measures to improve rural healthcare system.
During the Union Budget 2021 to 22, the Finance Minister announced that a new centrally sponsored scheme will be launched under Pradhan Mantri Atmanirbhar Swasth Bharat Yojana. Around 1,50,000 health and wellness centers are to be created to transform the existing sub-centers and the primary health centers. The National Health Policy 2017 aims to achieve universal health coverage. So, ரீசெண்டாக வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ரூரல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ரூரல் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ்க்காக என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2021-22 பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆத்ம நிர்பார் ஸ்வஸ்த் பாரத் யோஜனா. ஸோ இதுக்கு கீழே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் சப் சென்டர்ஸை வந்துட்டு ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நேஷனல் ஹெல்த் பாலிசி அப்படிங்கிறத 2017 கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி படி யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டுடைய எய்ம். வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே April 17. Every year, the World Hemophilia Day is celebrated on April 17 by the World Federation of Hemophilia. This year, the World Hemophilia Day is celebrated under the following theme: adapting to change. Right to privacy. Reputation extinguishes after death. Madras High Court. So, the Madras High Court recently pronounced that the right to privacy of a deceased person cannot be inherited. அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு இறந்த மனிதர்களுக்கு ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. So that's all about today's current affairs. Like, share and subscribe our channel for more current affair videos. Thank you.